நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன். கார் இந்த மயிலுந்தின் விலை 13 லட்சம், ஆனால் இது 15 லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாப்ல. நீங்க இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்துல சொல்றீங்க. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா? இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல, மாற்று திறனாளிகள், அதுக்கு வரி. கேட்கிற திறன் கருவி இருக்குல்ல, அதுக்கு வரி. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லா கரும இளவு வரியும் எடுத்துட்டு போங்க. அந்த வரி வருவாய் இருக்குல்ல, என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. அதை தான் நான் பல காலமா கேட்கிறேன். இந்த நாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. அந்த 3 விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் 3 நாள் நடந்ததுன்னா உங்க யாரால நம்ப முடியுதா? யாரால நம்ப முடியுதா? இப்ப யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பாப்கார்னையும் விட கொடுமையெல்லாம் இருக்குது. அது நான் தான் முதல்ல அதை கேட்டேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டது நான் தான். அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும். எங்க ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை, எல்லா தமிழனுக்கும் இருக்கும். இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், நீங்க சனாதனம்ங்கிறீங்க. சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல, கிடைச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சனாதனம். இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதா அவருக்கு அந்த பதவி வந்துரும், உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த நிலைமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சனாதனம். உங்க அப்பா இருப்பாரு, அப்புறம் நீங்க வருவீங்க, இப்ப நீங்க இருப்பீங்க, உங்க மகன் வருவாரு. இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டுக்குள்ளதான் வருவாராங்கிற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். அதுக்குதான் நீங்க குடிவாரியா கணக்கெடுங்கிறோம் நாங்க. அப்படித்தானே நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க எந்த வழியில எங்க ஐயா துரைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துருச்சுன்னு கொடுத்தீங்க? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது. கேட்டா அது திமுக உட்கட்சி பிரச்சனைன்றீங்க. நீங்க முற்போக்கு பேசுனீங்க, சுயமரியாதை பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க, பகுத்தறிவு பேசுனீங்க. கடைசியா நீங்க முற்போக்குவாதிகளை, சீர்திருத்தவாதிகளை, புரட்சியவாதிகளை உருவாக்குவதா கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு, எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள், எங்களுக்கு பெருமைதான் பேச வச்சுட்டீங்க. நான் சொல்லல, அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமைகள் தான். இத நம்ம 2 பேரும் பேசி என்ன இருக்குது? முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்கும் போதே நான் தான் இதை பேசினேன். இப்ப என்னுடைய பேச்சு இருக்கு, காணொலியில இருக்கு. ஏன் நீங்க எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப கூட சொன்ன. இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது. அந்த வாய்ப்பையாவது எங்க ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன். அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாநிதி அவருடைய காலத்திலிருந்து இருந்து வந்த ஒருத்தர். இவருக்கு எம்ஜிஆர் காசுல படிச்சவர் இவரு. அவர் நினைச்சிருந்தா எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம். அவ்வளவு இது. அது இப்ப அதை போய் நம்ம பேசி ஒண்ணு இல்லையே. நம்ம இதை கேட்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு வருத்தம் வருதா? அதுல இருக்கா? எனக்கு இருக்கு, கோபம் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.